வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் சோபகிருது வருடத்தில் வரக்கூடிய கடைசி மாதம் பங்குனி மாதம், அதோடைய ராசி பலன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆங்கில தேதியில் சொல்லணும்னா மார்ச் 14 ஏப்ரல் 13 வரை. சூரியனை மையமாக வைத்து சொல்வது மாத பலன், சந்திரனை மையமாக வைத்து சொல்வது தினப்பலன். அந்த வகையில் கும்பத்தில் இருந்து சூரிய பகவான் இப்போது மீனத்துக்கு வந்துட்டார். அதுதான் பங்குனி மாதம். மற்ற கிரகங்கள் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னா இந்த மாதத்தில் 2 மாற்றங்கள் தான். செவ்வாய் 1, சுக்கிரன் 1. மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் மகரத்திலிருந்து இப்போ கும்பத்துக்கு வரார் 14/3/2024 அன்றே. சுக்கிர பகவான் 1/4/2024 அவர் மீனத்துக்கு வரார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அங்கே போய் உச்சமாகிறார். இந்த மாற்றங்கள் எல்லாமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்க போகுது, பிரமாதமாக இருக்க போகுது, அருமையாக இருக்க போகுது. நினைத்தது எல்லாமே நடக்க போகுது. அந்தளவுக்கு விசேஷ பலன்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு வரோம். அதில் ஓரளவுக்கு பார்க்க போனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தான் ரொம்ப ஓஹோன்னு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் உங்களுக்கு 10 குடைவர், ஜீவனஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அவர் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அது ஒரு யோகம். அதே மாதிரி நன்மை செய்யாத கிரகமான புதன் அங்கே போய் நீச்சமாகி உட்கார்ந்துருக்கார். ராகு இருக்கார். இது எல்லாத்தையும் விட சுக்கிர பகவான் 1ஆம் தேதி அங்கே போய் உச்சம் பெற போகிறார் 5ஆம் இடத்துல. சுக்கிரனும் உங்களுக்கு நன்மை செய்கிற கிரகம் தான், 7 குடையவர். அப்போது 7/12 குடையவர் அங்கே போய் உச்சமாகும்போது பெரிய அளவில் புகழ் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர பாவம். 7 கலத்திர காரகனே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்காரும்போது அப்போ திருமண வரன் நிச்சயமாகும். நிச்சயம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு யோகம். திருமணம் ஆனவர்களுக்கு இல்லறம் நல்லறமாக இருக்கும். மனஸ்தாபம் காரணமாக கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்போ ஒன்று கூட்டிடுவார்கள். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பேர் அப்பா வழி சொந்தங்களோடு மகிழ்ந்து உறவாடக்கூடிய நிலை ஏற்படும். அல்லது தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய ஆர்வம் வரும். சில பேர் வேலையில் போயிட்டுருப்பாங்க, தந்தையோட தொழில் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஏற்படும். அந்த தொழில் அவங்களுக்கு ஹிட் ஆகும். சில பேருக்கு பூர்வீகத்தில் இடம் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். உங்களுடைய சொந்த ஊர் எதுவோ அதில் இடம் வாங்கலாங்கிற எண்ணம் ஏற்படும். அங்கே போய் செட்டில் ஆகலாமாங்கிற எண்ணமும் ஏற்படும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். இல்லைன்னா பூர்வீக இடத்துல ஏதாவது தொழில் செய்யலாமா, பூர்வீகத்தை சார்ந்து உங்கள் எண்ணம் போகும். உங்களுடைய சொந்த ஊர், சொந்த மாநிலம், சொந்த நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை சேர்ந்து உங்களுடைய எண்ணம் போகும். அதே மாதிரி சில பேருக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வத்துடைய டச் ஏதோ ஏற்படும். உங்களுடைய சொந்த பந்தங்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? அதனால் அவர்கள் மூலம் உங்களுடைய பூர்வீக சொந்த பந்தத்தின் மூலம் உங்களுடைய குலதெய்வத்தை தெரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க நிறையா பேர். விருச்சக ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் நிறையா தொடர்பு உண்டு. குலதெய்வத்தை நோக்கியே போவாங்க. குலதெய்வத்தின் அருள் உண்டு. அதுவும் ஆண் தெய்வமாக குலதெய்வம் வந்தால் பரிபூர்ண அருள் கிடைக்கும். அப்போ பெண் தெய்வமாக வந்தால் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அதிகமாக உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். பெண் தெய்வமாக இருந்தாலும் ஏற்படுத்தும். ஆண் தெய்வத்திற்கு அதிக வலிமையை கொடுக்கும். பெண்ணும் ஆணும் சேர்ந்த தெய்வமாக இருந்தால் இன்னும் அதிகம் பவர். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷ பலன். அதே மாதிரி உங்களுக்கு 4 குடைய கிரகம் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்ற நிலையில் உட்கார்ந்திருக்கார். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல போய் 4 குடைய கிரகத்தோடு இணைகிறார். இது ஒரு விதத்தில் தோஷம் என்றாலும் ஒரு விதத்தில் இது ஒரு யோகம். ராசி அதிபதி 4ஆம் இடம் செல்லும்போது, அதுவும் செவ்வாயாக இருந்து போகும்போது 4 குடையவரோடு சேரும்போது சொத்து சுகம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவர்களுக்கு
அந்த எண்ணம் ஈடேறும். உங்களுடைய எண்ணம் ஈடேறும். எந்த எண்ணம்? இடம் வாங்கணுங்கிற எண்ணம். சார் பணம் இல்லையே சார், நான் என்ன பண்ணுவேன், லோன் கிடைக்குமா அப்படின்னா லோன் கிடைக்கும். வீடு நிலம் வாங்கிறதுக்கு லோன் கிடைக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கான தொழிலும் அதிகம் அது அருமையாக நடக்கும். உங்கள் தொழில் வைத்து நீங்கள் வீடு வாங்கலாம். அதை வைத்து நீங்கள் அந்த லோனையும் அடைக்கலாம். சில பேருக்கு கேஷே கிடச்சிரும், யாராவது கொடுத்துருவாங்க. ரொக்கமாக முழு பணத்தையும் செலுத்தி இடத்த கிரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வில்லங்கம் இல்லாத ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் வில்லங்கமான ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. நல்ல ப்ரைம் லொக்காலிட்டியில் நல்ல மேடான பகுதியில் இடம் கிடைக்கும். பள்ளமான பகுதியில் வாங்கிட்டு மழை தண்ணி வருமா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறத விட நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல உயரமான இடத்துல கிடைக்கும். அருமையான மாதம் இது. எல்லா விஷயமும் உங்களுக்கு நன்மையாக நடக்க போகுது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். அதனால் தன லாபங்கள் நல்லா இருக்கும். பணம் வருமானம் நல்லா சீராக வரும். வருமானத்துக்கு குறைவே இல்லை. அந்த அளவுக்கு வருமானம் வரும். நிலையான வருமானமாக இருக்கும். குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பத்தில் வாரிசு பிறக்க போகுது. நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும், உங்கள் விருச்சிக ராசியில் ஒரு 70-80 வயசுக்காரராக இருந்தாலும் உங்கள் மகனோ மகளுக்கோ குழந்தை பிறக்கும். உங்கள் குடும்பத்தில் குழந்தை சத்தம் கேட்க போகுது. நீங்கள் இளம் வயது தம்பதியராக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஏற்கனவே குழந்தை இருந்தால் 2வது குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாரிசு உருவாகக்கூடிய நேரம். ஆண் குழந்தை பிறக்கும். அது மாதிரி நல்ல சம்பவங்கள்லாம் இடேற போகுது. உங்கள் பிறவி ஜாதகமும் வலுவாக இருக்கும்போது இரட்டை குழந்தைக்கும் வாய்ப்பு உண்டு. இரட்டை குழந்தையிலேயே ஒரு குழந்தை ஆண் குழந்தை, ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஆணித்தரமாக இந்த நேரத்தை சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கரு உருவாகும். அது இரட்டை குழந்தையாக இருக்கும். அந்த இரட்டை குழந்தையிலையும் ஒன்று ஆண் குழந்தை, ஒன்று பெண் குழந்தை அப்படின்ற அமைப்பில் இருக்கும். ரொம்ப சிறப்பான மாதம். ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக வரைமுறையிட்டு சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு எல்லா துறையினருக்கும், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, எந்த பாலினராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முதன்மையை பெறுவீங்க. வெற்றி உங்கள் பக்கம். சாதகமான மாதம். இந்த மாதத்தில் சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகக் கடவுளை, கந்தக் கடவுளை வணங்குங்க. மேலும் சிறப்பாக இருக்கும் நல்ல மாதம் இது.